கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கும் பொழுது, நம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் அரும் செயலை, கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வந்தராய் இருந்தும் நமது நிமித்தம் அவர் ஏழ்மையானார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் ஆவிக்குரிய காரியத்திலும் உலக காரியத்திலும் உயர்ந்து இருக்க வேண்டும், ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடியினாலே தான் அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, இனி நீங்களும் நானும் தரித்திரராய் இருக்க வேண்டியதில்லை. தேவ சமூகத்திலே ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். அவர் ஏழ்மையான நோக்கமே நாம் செல்வந்தர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை செல்வந்தர்களாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். ஆமேன்.